ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கல்லூரி, மேற்படிப்பு, வேலை என எங்கு வேண்டுமானாலும் மேலே மேலே பறந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மாணவர்களை பெற்றெடுத்த தாய் போன்றதுதான் பள்ளிக்கூடம். அதனால் உங்களை பெற்றெடுத்த பள்ளிக்கூடத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதாவது உங்கள் பள்ளி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, பள்ளியின் நிலை அறிந்து அவற்றை பிள்ளைகளான முன்னாள் மாணவர்கள் நிறைவேற்ற வேண்டும். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு செய்த செயல் நிகழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் குவித்து வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்து தேவூர் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. 1995-96 ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் தாங்கள் படித்த பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசு பள்ளிக்கு ஓர் அடையாளம் உண்டு, சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும் என ஆலோசித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு உருவானதுதான் இந்த ஐடியா. அதாவது முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து நிதி திரட்டி 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பு நுழைவு வாயிலை கட்டி முடித்திருக்கிறார்கள். இதன் திறப்பு விழா, முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா, தங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு கௌரவிப்பு விழா என முப்பெரும் விழாவை பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக முன்னெடுத்துள்ளார்கள். முன்னதாக முன்னாள் மாணவ மாணவிகள் கட்டி முடிக்கப்பட்ட நுழைவு வாயிலை பள்ளியின் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முருகன் திருவள்ளுவர் உருவப்படத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி தலைவர் தங்கவேல் கல்வெட்டுக்களை திறந்து வைத்தார். தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டிக் கொண்டும் போட்டோக்களும் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். 28 ஆண்டுகளை கடந்து முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவரை குடும்பத்துடன் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலகத்தின் நேர்முக உதவியாளர் பிரபு, பள்ளி தலைமை ஆசிரியர் வரதராஜன், முன்னாள் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசினல் மேல்நிலைப் பள்ளியில மணிக்கும் முன்னாள் மாணவர்கள், அதாவது 95-96 அந்த படிச்ச மாணவர்கள் 28 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணிருக்கிறோம். இது முப்புற விழாவா சிறப்பிச்சிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம மாணவர்கள் எல்லாம், முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஷேர் பண்ணி ஃபன் பண்ணி ஒரு பெரிய ஆட்சியெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு கல்வெட்டுலாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல முன்னாள் ஆசிரியர்கள் நிறைய கலந்துருக்காங்க. நானே 28 வருஷத்துக்கு அப்புறம் சில மாணவர்களை சந்திச்சிருக்கேன், சில மாணவர் 22 வருஷத்துக்கு அப்புறம் 90% சந்திச்சிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா இது போற சம்பவம் நிறைய ஸ்கூல் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ரீயூனியன்ங்கிற பேர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் இல்லாத இந்த அவங்கவுங்க பேரண்ட்ஸோட அவங்கவுங்க குழந்தைங்களோட கலந்துக்கிறது இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. 1995-96ல இங்க 10th முடிச்சிருந்தோம். நிறைய பேர் அப்போ ஹைஸ்கூல்ல மட்டும்தான் இருந்தது. இப்பதான் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆயிருக்கு. நானும் இப்ப இங்க படிச்சு இப்போ ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் பக்கத்து ஸ்கூல்ல. இதே ஸ்கூல்ல படிச்சு டீச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்பெல்லாம் பசங்க யாருன்னு கூட இப்ப பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் அவங்கள எல்லாம் ரொம்ப சந்திக்கிறது, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க டீச்சர்ஸ் பாக்குறது எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நாங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப படிச்ச நினைவுகள்லாம் இங்க வரும்போது நாங்க எங்கெங்கெல்லாம் இருந்தோம், எந்த கிளாஸ்ல எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ரினியூவல் பண்ண மாதிரி இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.